சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. செந்தில் பாலாஜி கைதாகிறார். டாஸ்மாக் ஊழல் வழக்கு புகாரில் விஜய் நடவடிக்கை. முன்னாள் மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு துறை அமைச்சர் வி. செந்தில் பாலாஜி உட்பட 7 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளால் வழக்கு பதிவு செய்துள்ள நிலையில் அவர் கைது செய்யப்படுகிறாரா என்ற கேள்வி எழுந்திருக்கு. முன்னாள் அமைச்சரை கைது செய்ய ஆளுநர் அனுமதி வேண்டும் என்பதால் முதல்வர் விஜய் தரப்பு ஆளுநரிடம் இதற்காக அனுமதி கேட்க வாய்ப்புகள் இருக்கு. இந்த வழக்கிலும் செந்தில் பாலாஜி முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்யவும் வாய்ப்புகள் இருக்கு. தமிழ்நாடு அரசுக்கு சொந்தமான டாஸ்மாக் நிறுவனத்தின் செயல்பாடுகளில் பல 100 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடுகள் மற்றும் ஊழல் நடைபெற்றதாய் எழுந்த புகாரை தொடர்ந்து முன்னாள் மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு துறை அமைச்சர் வி. செந்தில் பாலாஜி உட்பட 7 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளால் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. தற்போது கோயம்புத்தூர் தெற்கு எம்எல்ஏவாக இருக்கும் செந்தில் பாலாஜியோடு சேர்த்து டாஸ்மாக் முன்னாள் மேலாண் இயக்குனர் விசாகன் IAS, முன்னாள் மேலாளர்கள் ராமதுரை முருகன், பன்னீர்செல்வம், செந்தில் பாலாஜியின் முன்னாள் உதவியாளர் பாஸ்கர் மற்றும் அவருக்கு நெருக்கமான ரதேஷ்ராஜ், கரூர் கார்த்திக் ஆகியோரின் பெயர்களும் இந்த வழக்கில் சேர்க்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடு முழுவதும் சுமார் 1380 அரசு சில்லறை விற்பனை மதுபான கடைகளும் அவற்றின் அருகே சுமார் 1340 பார்களும் செயல்பட்டு வருது. டாஸ்மாக் நிறுவனம் ஆண்டுதோறும் ஒட்டுமொத்த மது விற்பனையில் பெருமளவில் வருவாய் ஈட்டி வந்த போதிலும் பார்களுக்கான உரிமம் மற்றும் டெண்டர்கள் மூலம் கிடைக்கும் வருவாய் மிக குறைவாக பதிவாகியிருக்கிறது. இதில் நடத்தப்பட்ட முதற்கட்ட விசாரணையில் பல ஆண்டுகளாக திட்டமிட்டு முறைகேடுகள் நடத்தப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டு வைக்கப்படுது. குறிப்பாக கோவை, நீலகிரி, திருப்பூர், ஈரோடு, நாமக்கல் மற்றும் கரூர் உட்பட மேற்கு மண்டல மாவட்டங்களில் பார் உரிமையாளர்களான டெண்டர் முறைகேடுகளில் தீவிர முறைகேடுகள் நடைபெற்றிருக்கு. அங்குள்ள 237 டாஸ்மாக் பார்களுக்கான டெண்டர் செயல்பாட்டின் அப்போது ஒரே வங்கிகளிலிருந்து அடுத்தடுத்த வரிசை எண்களை கொண்ட வங்கி டிடி தாள்கள் செய்யப்பட்டதை அதிகாரிகள் கண்டறிந்திருக்கிறாங்க. இதன் மூலம் டெண்டர்களை குறிப்பிட்ட சில நபர் அல்லது குழு மட்டுமே கைப்பற்றும் வகையில் முறைகேடுகள் ஒருங்கிணைக்கப்பட்டு நடத்தப்பட்டிருக்கிறது தற்போது உறுதி செய்யப்பட்டிருக்கு. டாஸ்மாக் விதிமுறைகளின்படி பார் நடத்துபவர்கள் செலுத்த வேண்டிய மாதாந்திர உரிமை கட்டணத்தை டிடியாக செலுத்தாவிட்டால் உடனடியாக அந்த பார் மூடப்பட்டு மீண்டும் புதிய டெண்டர் விடப்பட வேண்டும். ஆனால் அரசு அதிகாரிகளுடன் சேர்ந்து கொண்ட ஒப்பந்ததாரர்கள் உரிமத்தை புதுப்பிக்காமலேயே தொடர்ந்து பார்களை இயக்கி வந்துள்ளனர். ஆய்வின் போது குறிப்பிட்ட மண்டலத்தில் உள்ள 657 பதிவு செய்யப்பட்ட பார்களில் 184 பார்கள் மூடப்பட்டு விட்டதா அரசு ஆவணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் கள நிலவரத்தில் அந்த பார்கள் அனைத்தும் எவ்வித கட்டணமும் உரிமமும் இன்றி சட்டவிரோதமாக தொடர்ந்து செயல்பட்டு வந்தது தெரிய வந்திருக்கு. இந்த முறைகேடுகளால் 2022-23 நிதியாண்டில் மட்டும் அரசுக்கு மிகப்பெரிய நிதி இழப்பு ஏற்பட்டிருக்கு. கோவை வடக்கில் 1227 கோடிக்கும் அதிகமான வருவாய் இழப்பு, கோவை தெற்கில் 11.58 கோடிக்கும் அதிகமான வருவாய் இழப்பு, நீலகிரியில் 195 கோடிக்கும் அதிகமான வருவாய் இழப்பு. டாஸ்மாக் பார்கள் மட்டுமின்றி மதுபானங்களை சேமிப்பு கிடங்குகளில் இருந்து கடைகளுக்கு கொண்டு செல்லும் சரக்கு போக்குவரத்து ஒப்பந்தங்களிலும் பெருமளவில் நிதி முறைகேடு நடந்துள்ளதா வழக்கு பதியப்பட்டிருக்கு. மாநிலத்தில் உள்ள 43 அதிகாரப்பூர்வ டாஸ்மாக் கிடங்குகளான போக்குவரத்து டெண்டரில் இந்த மோசடி அம்பலமாயிருக்கு. உதாரணமாக நம்ம சொல்லணும்னா, ரவிச்சந்திரன் என்பவர் 16 கிடங்குகளுக்கான போக்குவரத்து ஒப்பந்தங்களை பெற தலா 50,000 மதிப்பிலான 16 வங்கி வரைவோலைகளை சமர்ப்பித்திருக்கிறார். ஆனால் அவருக்கு ஒரே ஒரு கிடங்குக்கு மட்டும் ஒப்பந்தம் வழங்கப்பட்டிருக்கு. ரத்து செய்யப்பட்ட மீதம் இருக்கிற 15 டிடிகளில் 6 மட்டுமே அவருக்கு திரும்பி கிடைச்சிருக்கு. எஞ்சிய 9 வரைவோலைகளை முறைகேடாக பயன்படுத்தப்பட்டு வேறு நபர்களுக்கு திருப்பி விடப்பட்டிருக்கு. இது மட்டுமின்றி போக்குவரத்து ஒப்பந்தங்களுக்காக டாஸ்மாக் ஆண்டுதோறும் செலவிடும் சுமார் 100 கோடியில் பரவலான நிதி மோசடிகள் நடந்துள்ளதா அரசு ஆவணங்கள் சுட்டிக்காட்டுது. தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறையினரால் பதிவு செய்யப்பட்டுள்ள இந்த வழக்கு
டாஸ்மார்க் நிர்வாகத்தின் மீதான சந்தேகங்களை அதிகரிச்சிருக்கிறதோட செந்தில் பாலாஜி கைதாக வாய்ப்புள்ளதா என்ற கேள்வியும் தற்போது எழுப்பியிருக்கு. இதனால பல கோடி ரூபாய் அரசுக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. மற்றும் லஞ்ச ஒழிப்பு மற்றும் கண்காணிப்புத்துறை புதிய முதல் தகவல் அறிக்கையை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இதில் முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருக்கிற திமுக முன்னாள் அமைச்சர் வி செந்தில் பாலாஜி கைது நடவடிக்கையிலிருந்து தப்ப சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவசர முன்ஜாமீன் மனு தாக்கல் செஞ்சிருக்கிறாராம். அதாவது டாஸ்மார்க் நிறுவனத்தில் 41 இடத்துல ஒரே நேரத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிரடியான சோதனைகளை மேற்கொண்டாங்க. செந்தில் பாலாஜி மற்றும் அவரது ஆதரவாளர்களுக்கு சொந்தமான இடங்கள், டாஸ்மார்க் அலுவலகங்கள் மற்றும் மதுபான உற்பத்தி ஆலைகளில் மேற்கொள்ளப்பட்ட இந்த சோதனையில் முறைகேடுகள் தொடர்பாக பல்வேறு ஆவணங்கள் மற்றும் ஆதாரங்களை கைப்பற்றியுள்ளதா அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. லஞ்ச ஒழிப்புத்துறை வெளியிட்டிருக்கிற எஃப்ஐஆரில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருக்கார். டாஸ்மார்க் நிறுவனத்தின் முன்னாள் மேலாண் இயக்குனர் ஐஏஎஸ் அதிகாரி எஸ் விசாகன் 2வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருக்கார். மேலும் டாஸ்மார்க் மண்டல மேலாளர்கள் ராமதுரை முருகன், பன்னீர்செல்வம், செந்தில் பாலாஜியின் உதவாளர் பாஸ்கர் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் ரதீஷ்ராஜ், மூலனூர் கார்த்தி உட்பட 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. தனியார் பார்கள், மதுபான உற்பத்தி ஆலைகள், பீர் நிறுவனங்கள் மற்றும் போக்குவரத்து ஒப்பந்தங்களுடன் கூட்டு சேர்ந்து டெண்டர் முறைகேடுகளில் பெருமளவு முறைகேடு செய்ததா இவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. மேலும் இந்த முறைகேடுகள் மிக தீவிரமாக நடைபெற்றதாகவும் புலனாய்வு அறிக்கை தெரிவிக்கப்படுது. 2021 முதல் 25 வரையிலான ஆண்டு காலகட்டத்தில் டாஸ்மார்க்கில் பெருமளவு நிதி முறைகேடுகள் நடைபெற்றிருக்கிறது. மேலும் எம்ஆர்பி விலையை விட 10 ரூபாய் பாட்டிலுக்கு அதிகமான 100 ரூபாய் வரையிலும், வெளிநாட்டு பாட்டில்களுக்கு 500 ரூபாய் வரையும் சட்டவிரோதமாக கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்பட்டதா எஃப்ஐஆரில் சொல்லப்பட்டிருக்கு. ஏற்கனவே சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் வெளியே வந்துள்ள செந்தில் பாலாஜிக்கு இந்த புதிய எஃப்ஐஆர் மிக பெரும் பின்னடைவாக சொல்லப்படுது. அமைச்சர் பதவியிலிருந்து விலகிய பின்னரும் டாஸ்மார்க் நிறுவனத்தின் ஒப்பந்தங்கள் மற்றும் செயல்பாடுகளில் அவர் தனது செல்வாக்க மறைமுகமாக பயன்படுத்தியதா புலனாய்வு அமைப்புகள் குற்றம் சாட்டுறாங்க. இதில் முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ள திமுக முன்னாள் அமைச்சர் வி செந்தில் பாலாஜி கைது நடவடிக்கையிலிருந்து தப்ப சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவசர முன்ஜாமீன் மனு தாக்கல் செஞ்சிருக்கிறார். இதனால் எவ்வளவு வழக்கு போட்டாலும் சரி, தைரியமாக நின்று சந்திப்பேன், என் மீது எந்த குற்றமும் கிடையாது என செந்தில் பாலாஜி கூறியிருக்கிறார். இதை அனைத்தும் விஜய் அவர்கள் வெளிக்கொண்டு வந்து செந்தில் பாலாஜியை கைது செய்வாரா, இல்லை செந்தில் பாலாஜி மீண்டும் தலைமறைவாவாரா என்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஹைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.